ஹாய் டியர் கார்டனர்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது முடி வளர்ச்சிக்காக கேசவர்த்தினி இந்த பிளான்ட்டுடைய பூ தெரியுதுங்களா? வயலட் கலரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதனுடைய பூக்கள் வந்து இந்த க்ரீனாக இருக்குது இல்லையா, அது வந்து நான் எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மாதிரி தெரியுது இல்லைங்களா, அது வந்து டீ ட்ரீ அப்படின்னு நான் ஒரு மரம் வச்சுருக்கேன், தேவதாருன்னு. இது எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சு நான் வந்து சன்லைட்டில் வைக்க போகிறேங்க இந்த வாட்டி. அதாவது காய வைக்காமல் நல்ல வெயிலில் வந்து தூக்கி தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் இதை போட்டு ஊற வச்சு டெய்லி நல்லா வெயிலில் வச்சு எடுக்க போகிறேன். அதை எடுத்து நான் தடவிக்க போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதை வந்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி நீங்கள் தலையில் தடவிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. பயங்கரமான சூப்பரான மூலிகைகள் இதெல்லாம். அதுலேயும் வெள்ளை கரிசலாங்கண்ணி, இதுதான் பிரிங்கராஜ்னு சொல்லுவாங்க. இது இங்கே பாருங்கள், இதுதான் பிரிங்கராஜ், இதுதான் வந்துட்டு கேசவர்த்தினி, இது தாங்க தேவதாரு டீ ட்ரீ அப்படின்ற ஒரு மரம். இது இன்னும் சரியாக வளரலை, எனக்கு என்னன்னு தெரியல. தொட்டி பெருசாக கொடுத்துறதாலையா என்னன்னு தெரியல. இதெல்லாம் நான் ஏன் வளர்க்குறேன்னா கூந்தலுக்காக தாங்க நான் வளர்க்குறேன். இங்கே பார்த்துக்கோங்க. இது தவிர இங்கே பாருங்கள், அவுரி கூட நான் வச்சுருக்கேன். கையில் இருக்கிறது இல்லைங்க, இந்த இலை வந்து அவுரிங்க. கையில் இருக்கிறது வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்காக வச்சுருக்கேன். இது அவுரி வந்து நம்ம முடி நரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மருதாணியோட கலந்து பவுடர் பண்ணி ஹேர் பேக் போட்டுக்கலாம். அதுவுமே நிறைய பூ எடுக்குது பாருங்கள். ஸோ இங்கே மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூட இருக்குது. இதுவும் நான் கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்காக மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணிங்க. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, சரிங்களா? இது வந்து கேசவர்த்தினி. இதெல்லாம் தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், லைட்டாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வெறும் தேங்காய் எண்ணெய் தடவுறதுக்கு இதை போட்டு ஊற வச்சு இது கூட நான் கொஞ்சம் வெந்தய பவுட்ரு போட்டுப்பேன். என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து வெந்தய பவுட்ரு இருக்குங்க. அதையும் எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு இதெல்லாம் ஊற வச்சு வெயிலில் போட்டு வச்சிடணுங்க. வெயிலில் வைக்கிறதுனா டெய்லி ஒரு வாரம் எடுத்து வச்சோம்னா அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு திருப்பியும் நம்ம வந்து வெயிலில் வைக்கணும். இதுக்கெலாம் டைம் இல்லைன்னா இளந்தீயில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்து நம்ம வந்து தலையில் தடவிக்கலாம். வெந்தயமும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ஸுங்க. தேவைப்பட்டால் நம்ம வந்து இது கூட போட்டுக்கலாம், நெல்லிக்காய் கூட தட்டி போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணால் எண்ணெய் காய்ச்சலாம். தலைமுடிக்கு தேவையான எதை வேணால் போட்டு காய்ச்சலாம். பட் இந்த வாட்டி இந்த கேசவர்த்தினி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் இந்த டீ ட்ரீ லீவ்ஸ் இந்த காஞ்சிருக்கு பாருங்கள், இதை போட்டு எண்ணெய் காய்ச்சறதா இல்லை ஊற வச்சு வெயிலில் வைக்கிறதா அப்படின்றத நான் பார்த்துட்ருக்கேங்க. பை பை, see you. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.